அ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோகுலகிருஷ்ணன். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் வந்து ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே முடிச்சுட்டேன். அப்ப எனக்கு கொஞ்சம் புரிதல் கம்மியா இருந்தனால, திருப்பியும் 2வது டைம் வந்து ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ் வந்து திருப்பியும் படிக்கலான்னு சொல்லிட்டு ரீஜாயின் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் லைஃப்ல வந்து மாற்றங்கள் பல வகையான மாற்றங்கள் ஏஎல்பி அது மூலியமா தான் உருவாச்சு. ஐயா சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே மாத்திக்கிட்டதுனால, என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிருச்சு. அது எப்படி எக்ஸ்போஸ் பண்ண எனக்கு தெரியல. அவ்ளோ ஒரு ஆனந்தமா இருக்கு. இப்ப எனக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகப்போகுது. இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்திருக்கேன். என்னோட முயற்சி ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயாவோட கைடன்ஸ்ல என்னோட ஜாதகத்துல எப்படி இருக்கு? இதுதான் கர்மானா என்ன? எல்லாமே ஏ டூ இசட் ஒருத்தங்களுக்கு மரியாதை குடுக்குறது எப்படி? இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் குடுக்குறது எப்படி? அடுத்தவங்ககிட்ட எப்படி சிம்ப்ளிசிட்டியா இருக்கணும்? அந்த மாரி வந்து எல்லாமே ஐயா கிட்ட தான் பார்த்து கத்துக்கிட்டேன். அதே மாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்ட்வேர் ஐயோ! வேலை எவ்வளோ பெரிய இது நுணுக்கமான வேலைப்பாடுகள். நம்ம அந்த சாஃப்ட்வேர பார்த்து இத படிச்சுட்டு அந்த சாஃப்ட்வேர பார்த்தாலே வந்து, நம்ம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அந்த சாஃப்ட்வேர பார்க்கும்போது, அப்படியே வந்து கண்ணாடி மாரி பிரதிபலிக்கும். என்ன கேள்வி கேட்குறாங்களோ, அத நான் நெறைய டைம் உணர்ந்திருக்கேன். நெறைய பேத்துக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். அது வந்து அவங்க எல்லாமே கரெக்ட்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதன் மூலியமா மனசு திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எப்ப எனக்கு மேரேஜ் ஆக போறதே வந்து ஐயாவோட கருணையினால தான். அப்புறம் வந்து ஐயாவ ஒரு டைம் நேர்ல மீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்ப வந்து நானும் போயிருந்தேன். ஐயோ! நான் நெனச்சு கூட பார்க்கல. என்ன சொல்றது? அவ்வளோ ஒரு எளிமையா இருந்தாரு. நான் போனோனே என்னைய வந்து யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சுட்டாரு. நான் போனோனே நான் நெனச்சுட்டே போனேன் அவர தான் பார்க்கணும்னு. அவர் முன்னாடியே நின்னுட்டுருந்தாரு. அப்புறம் அவர பார்த்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஆ பேசுனாரு. என்னைய பத்தி அவ்ளோ இதா பேசுறாரு. நான் நான் வந்து ஒரு ஒரு கிளாஸுக்கு 450 பேர், 500 பேர் வராங்க. அதுலயும் என் பேர சொல்லி, "நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தான வந்திருக்கீங்க." எல்லாமே சொல்லி, என்னைய அவ்ளோ ஞாபகம் வச்சிருக்காருன்னா, அப்ப அவரோட ஞாபக சக்தி எந்த அளவுக்கு இருக்கும், அவரோட பண்பு அப்படி இருக்கும். அவரோட சீஃப் கெஸ்ட் அந்த இடத்துல. ஆனா அவரோட எளிமையா இருக்கக்கூடிய இதெல்லாமே நம்மளாம் பக்கத்துல போ முடியுமான்னு நெனச்சு தான் போனேன். ஆனா அவ்ளோ இதா எளிமையா பக்கத்துல போய் அவர் கூட இருந்து சகஜமா பேசி, குழந்தை மாரி பேசுறாரு. எவ்வளோ இதா இருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாரி ஆப் பொறுத்த அளவுக்கு சான்ஸே இல்ல. அந்த ஆப் வந்து அவ்ளோ ஒரு சூப்பரான ஆப்பு. இதே மாரி வந்து இவரோட பணி வந்து தொடரணும். என்னைய மாரி வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து வாழ்க்கை மாறணும். அவங்களும் ஜோதிடம் கத்துக்கிட்டு நல்லா வந்து வரணும். அடுத்த நிலைமைக்கு வரணும். என்னோட நிலைமையும் நான் உயர்த்திக்கணும். என்னோட நாலேட்ஜும் வளர்த்திக்கணும். அது ஐயாவோட முழு முழுமுதல் அருளாக இருக்கணும். இது வந்து என்னோட வேண்டுகோள். என்னோட ஆசை எல்லாமே, என்னோட கனவு எல்லாமே தான். நானும் ஒரு பெரிய ஜோதிடன் ஆவேன்ங்கிற ஒரு எண்ணத்த வந்து எனக்குள்ள பதிச்சிட்டாரு. அவரும் சொன்னாரு, கடவுளே நேர்ல வந்து எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொன்னாரு. ஆனா வந்து கடவுளா வந்து அவரு வந்து உதவி செஞ்சிருக்காரு. அந்த ஒரு இது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்றது தெரியல. அவ்ளோ ஒரு ஆனந்தமா இருக்கு. என் மனசு ஃபுல்லா வந்து மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு அ ப நெ வேலை பார்த்த இடத்துல என் பொண்ணு கிடைச்சது. அ அதுக்கப்புறம் எல்லாருமே என்னைய மதிக்க ஆரம்பிச்சாங்க. என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட குணாதிசயங்கள் மாறிடுச்சு. என்னோட ஒழுக்கம் வந்து கடைபிடிக்கப்பட்டது. எல்லாத்தையும் முதல்ல யாரா இருந்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசிருவேன். இப்ப யாரா இருந்தாலும் எடுத்தெறிஞ்சு பேச மாட்டேன். அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத நம்ம கேட்டுட்டு, அதுக்கு அடுத்து என்ன பண்றதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து இது பண்றது தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாரி நீங்க பல ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ உருவாக்கணும். பல ஆயிரம் இல்ல, பல லட்சக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ உருவாக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்யா.